வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருப்பது ஆடி மாதத்தின் முடிவில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள், ஆடி 18ஆம் பெருக்கு. சும்மா சாமியை கும்பிடாதவர்கள் கூட இந்த ஒரு நாளில் மட்டும் தவறாமல் வழிபாடு செய்வார்கள். இந்த நாளை ஏன் நாம் இவ்வளவு விசேஷமாக கொண்டாடுகிறோம்? எப்படி வழிபட்டால் நம் வாழ்வில் செல்வமும் வெற்றியும் பெருகும்? தாலிக்கயிறு மாற்றுவதற்கான சரியான நேரம் எது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்துடன் பார்க்கலாம். வாழுங்கள், இந்த சிறப்புமிக்க பயணத்தை தொடங்கலாம். நண்பர்களே, 18 என்ற இந்த எண்ணுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. சாதாரணமாக இல்லை, இது ஒரு அதிர்ஷ்டமான எண். 18 கீழ்கணக்கு மற்றும் 18 மேல் கணக்கு என்று நம் நூல்கள் அமைந்திருக்கின்றன. மகாபாரத போரும் 18 நாட்கள்தான் நடந்தது. பகவத்கீதையில் கூட 18 அத்தியாயங்கள் தான். 18 சித்த புருஷர்கள். சபரிமலை ஐயப்பன் தரிசனம் கூட 18 படிகளை கடந்துதான். நம் புராணங்களும் 18 வகைகளாக சொல்லப்பட்டுள்ளன. இப்படி 18 என்ற எண்ணுக்கே ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கின்றன. அப்படி இருக்க ஆடி மாதத்தில் வரும் இந்த 18ஆம் நாள் எவ்வளவு விசேஷமாக இருக்கும்? ஆடி 18 ஏன் இவ்வளவு விசேஷம் என்றால், இந்த நாளில்தான் காவேரி மாதா பெருகி வருவாள். இந்த நாள் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு புனிதமான நாள். ஆனால் காவிரி ஓடும் இடங்களில் மட்டும்தான் இந்த விழாவை கொண்டாட வேண்டுமா? இல்லை. காவிரி என்று நாம் சொல்வது அந்த நதிக்கு மட்டும் அல்ல. இந்த உலகில் மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் அனைத்து நதிகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டிய நாள் இது. பஞ்சபூதங்களில் நீரின்றி அமையாது உலகு. வள்ளுவ பெருந்தகை நீரின்றி அமையாது உலகு என சொன்னதோடு நீரை அமுதம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய நீரை நாம் தெய்வமாக கொண்டாட வேண்டிய நாள் இது. ஆடி மாதம் வந்ததும் காவிரி வறண்டு இருக்கும். வாய்க்காலில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது. ஆனால் ஆடி 18ஆம் நாள் நெருங்கும் போது அணை திறக்கப்பட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்கால்களில் வரும். அப்போது குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆற்றுக்கு ஓடிச் சென்று கையில் கிடைத்த பூக்களையும் கற்பூரத்தையும் ஏற்றி, காவேரி மாதா, இந்த ஆண்டும் எங்களுக்கு நல்ல மகசூல் கொடு, எங்கள் பிள்ளைக்குட்டிகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்வார்கள். இந்த காட்சி இன்றும் சோழ தேசத்தில் பார்க்க கிடைக்கிறது. அந்த அன்னைக்கு நன்றி சொல்லும் இந்த தருணம் அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம். சரி, இந்த சிறப்புமிக்க நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? எப்போது தாலிக்கயிறு மாற்ற வேண்டும்? வழிபாடு செய்ய சிறந்த நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, அல்லது காலை 11 மணி முதல் 12 மணி வரை. வீட்டிலுள்ள கிணறு, மோட்டார் பம்ப் என நீரை சார்ந்த பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மரியாதை செலுத்துங்கள். ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதை காவிரி அன்னையாக பாவித்து மஞ்சள் மற்றும் பூக்கள் போட்டு அலங்கரிக்கலாம். படையலாக பழங்கள், பச்சரிசியுடன் வெல்லம் சேர்த்த காப்பரிசி மற்றும் உங்களுக்கு விருப்பமான பாயசம் போன்றவற்றை செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்யலாம். இந்த நாளில் நாம் எதை ஆரம்பித்தாலும் அது பெருகும் என்பது ஐதீகம். அதனால்தான் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர். புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரத்தை தொடங்குவது அல்லது புதிய பொருட்களை வாங்குவது என எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம். தொடங்கிய காரியம் தடையின்றி வெள்ளம் போல சீறி பாய்ந்து வெற்றி பெற இந்த நாளை தொடக்கமாக வைப்பது மிக விசேஷமானது. தாலிக்கயிறு மாற்றுவதற்கு காலை 11 மணி முதல் 12 மணி வரை உள்ள நேரம் மிகவும் உகந்தது. எப்படி மாற்றுவது? இந்த நாளில் படையல் வைக்கும் போதே புதிய மஞ்சள் கயிறையும் சேர்த்து சுவாமி பாதத்தில் வைத்து விடுங்கள். படையல் முடிந்து மனமுருகி அம்பாளை பிரார்த்தனை செய்த பின் கணவர் கையால் அந்த மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளலாம். கணவர் அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கை பொங்கி பெருக வேண்டும், திருமண வாழ்க்கையும் எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து வழிபட்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆடி 18ஆம் பெருக்கான இந்த நாள் மிகவும் சக்தி நிறைந்த ஒரு நாள். இந்த எளிமையான வழிபாட்டை செய்து அம்பிகையின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த அரிய தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய எஸ்என் பக்தி டைம்ஸ் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.